கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக செலுத்தும்படி சத்திய வேதம் நம்மை அழைக்கும் போது அது எப்பேற்பட்ட ஒரு உந்துதலான வார்த்தையை பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கம் அதுதான், நோக்கமும் அதுதான். அழைப்பு தெளிவாக உள்ளது. நம் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும், அதாவது கண்கள், காதுகள், நாக்கு, கைகள், கால்கள் ஆகியவை தொடர்ந்து தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஜீவனுள்ள பலி என்ற வார்த்தையின் அர்த்தம் அதுதான். நாம் உயிரோடு இருக்கும் வரை நம் சரீரத்தை பரிசுத்தமான முறையில் தேவாதி தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அத்தகைய பலியால் மட்டுமே நம் தேவன் மகிழ்ச்சியடைகிறார் என்ற எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை அனுதினமும் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆமேன். அல்லேலூயா.